அத்திப்பழம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கெல்லாம் புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளேவனாய்டும் கூடவே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஆன்டிஆக்சிடென்ட் எல்லாமே நம்ம உடம்புல புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி ஏற்படாமல் தடுக்கும். இதனால் ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோலான் கேன்சர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் பெண்களுக்கு அதிக அளவில் தாக்கக்கூடிய மார்பக புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும் இந்த அத்திப்பழம். அதோட மட்டும் கிடையாது, ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணும். எப்படின்னா அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து நம்ம ரத்த அழுத்தத்தை எப்போவுமே கட்டுப்பாட்டில் வைக்கும். இதனால் உயர் ரத்த அழுத்தம், உங்கள் பிபி அதிகமாக இருக்குது அப்படின்னா அத்திப்பழத்தையும் கண்டிப்பாக உங்களோட அன்றாட உணவில் சேர்த்துட்டே வாங்க. ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறது மூலமாக இதயம் உறுப்பும் ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும். ஏன்னா ரத்த அழுத்தம் அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே பிற்காலத்தில் இதயம் உறுப்பை பாதிக்கும். இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறது மூலமாக மாரடைப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி